மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குரு அங்கே வந்துட்டாரு, சனி 3க்கு போயிட்டாரு, இனிமே என்ன நாம தான் ராஜா ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு. என்னன்னா, வாழ்க்கையில் அடிப்பட்டவர்களுக்கு சங்கடப்பட்டவர்களுக்கு தான் சின்ன சின்னதா ஒரு விஷயம் கிடைக்கும் போது கூட அதனுடைய அருமை தெரியும். அருமை தெரிய வேண்டும் என்றால் சங்கடங்களை அனுபவிக்க வேண்டும். சங்கடத்தை அனுபவித்து பாரும். ஒவ்வொரு பொருளுடைய அனுபவம் உனக்கு தெரியும், உனக்கு அருமை தெரியும். அப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் வெளியூர் பயணம் இருக்கலாம், அலைச்சல் இருக்கலாம், செலவுகள் ஏற்படலாம். இந்த 3க்கும் மேலாக ஒரு மன நிறைவான சந்தோஷம் உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பும் உண்டு. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் பார்த்தீங்கன்னா எடுத்த வேலைகளை உங்களால் முடிக்க முடியும். அதே நேரத்தில் குழப்பத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் இந்த வேலையை இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த வேலை நமக்கு இருக்கிறது என்பதை முடிவு செய்து அந்த நேரத்திற்கு அந்த வேலையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். இந்த மனக்காரகன் சந்திரன் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது குழப்பத்தை ஏற்படுத்துவான். புரியுதுங்களா? உங்க ராசிக்குள்ளேயே ஒரு சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, திருவோணம்னு ஒன்று இருக்கு. அப்ப என்னென்ன குழப்பம் ஏற்படும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. என்னன்னா பிளானிங் அது ரொம்ப முக்கியமானது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மதியம் வரணும். வியாழக்கிழமை மதியம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமும் இருக்கும். பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரம் பெருமளவில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் 12 ஆண்டிற்கு ஒரு முறைதான் 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிப்பாரு. ஒரு 12 ஆண்டிற்கு முந்தைய காலகட்டத்தை அப்படியே கணக்கு போட்டு நீங்க பார்க்கணும். அப்பொழுது என்னவெல்லாம் நன்மைகள் நடந்தது, என்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட்டது, வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்ப குரு 7 சஞ்சரிக்கிறாரு, உங்க ராசியை பார்க்கிறாரு. சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். ராசி குரு பார்ப்பது என்பது அதைவிட மிகப்பெரிய யோகம். இந்த 2 நிலைகளும் என்னன்னா, ஒரு மனிதனை புனிதனாக்குவது இந்த 2 நிலைகளும். செல்வாக்கு மிக்க நபராக மாற்றி காட்டுவது இந்த நிலைகள். எந்த இடத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த 7ஆம் இடத்து குருவுடைய காலகட்டம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்திடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாவற்றையும் நீங்கள் காணக்கூடிய நிலை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லா இருப்பாங்க, குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க. இப்போ 7ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவார்னா, முதல்ல நண்பர்களுக்குள்ள ஒரு இணைவனை ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடித்து வைப்பார். கூட்டு தொழில் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண வயதினருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். அப்ப திருமணத்திற்குரிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும்னா, இந்த வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடந்திருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். ஜென்ம ராசி குரு பார்ப்பது, 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். இந்த யோக காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. வியாபாரிகளுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக என்பதற்கு மேலாக புதிய இடம் வீடு வாங்க முடியும். ஒரு இடத்துல போய் கூட உட்கார முடியும். இவையெல்லாம் இருந்தாலும் இதுதான் சொல்றேன், அந்த 8ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்து அதிபதியான சூரியன் இருவருமே சஞ்சரிக்கின்ற போது உடல் ரீதியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு தொல்லைகள், நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நல்லதையெல்லாம் நாங்கள் ஒரு நேரத்தில் சந்திக்கின்ற போது அதே நேரத்துல எதிர்மறையான பலன்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்கணும், ஒழுக்கத்துல கவனமாக இருக்கணும், எதிரிகள் விஷயத்துல கண்காணிப்போடு நீங்க இருக்கணும். மற்றவர்கள் உங்களை கண்காணிப்பதல்ல, எல்லோரையும் நீங்கள் கண்காணிக்கணும். அப்ப நீங்க சரியா இருக்கணும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல என்னதான் பிரச்சனை வரட்டும், என்னதான் நெருக்கடி வரட்டும், மறைமுக தொல்லைகள் வரட்டும், நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்ற என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல எதிரிகளை வெல்ல முடியும்.
நோய் நொடிகளில் இருந்து வெளியில் வர முடியும், வழக்குகளில் வெற்றி பெற முடியும். செவ்வாயுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் ராகு, குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரித்து போவது, வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நன்மையை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.